வணக்கம். இன்னைக்கு நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சென்னை டு சிதம்பரம் 1 டே ட்ரிப்பாக நம்ம போயிருந்தோம். ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock போல் கிளம்புனோம். ஒரு 8:30 9 o'clockலாம் நம்ம டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலுடைய வரலாறு பார்த்தோன்னா, தில்லை அப்படின்ற தில்லை வனம் அப்படின்றது தான் இதோட ரியல் பேர். தில்லை என்றது ஒரு மரத்தோட வகை. தில்லை மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்ததுனால தில்லை வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது தெற்கு வாசலோடைய என்ட்ரன்ஸ் தான். நாங்கள் போனது தெற்கு வாசல் வழியாக தான் போனோம். நம்ம எந்த வாசல் வழியாக போனாலுமே கோவிலுக்குள்ளே என்ட்ராயிடலாம். பட் மெயினாக நம்ம மூலஸ்தானத்துக்கு போகிறது ஈஸ்ட் வாசல் வழியாக தான் இருக்கும். இது தெற்கு வாசல் வழியாக நாங்கள் போனோம். கோபுரத்தில் இருக்க சிலைகள், அந்த சிற்பக்கலையெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஞான சம்பந்தர் வந்த ஒரு வாசலாகவும் அங்கே எழுந்திருந்தது. இதே போல் இது போஸ்டர் மாதிரி இருந்தது. பரதநாட்டியமோட போஸ்டர் அந்த மாதிரி ரொம்பவே அழகாக அதை செதுக்கியிருந்தாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம என்ட்ரு ஆகிட்டு இப்போ உள் வழியாக பார்த்தோன்னா கோபுரத்தில் நிறைய அழகான சிற்பங்கள் வடிவமைச்சிருக்காங்க. அதில் நமக்கு பார்க்கடலை கடைஞ்சி அந்த அமிர்தம் வர மாதிரி, திருக்கல்யாணம் அந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. இது நம்ம தெற்கு வாசல் வழியாக வரும்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் தான் இது. இங்கே ஒரு முருகர் கோவிலுமே இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பார்க்கடலை கடையிறதுக்கான அந்த இந்த மாதிரி நிறைய அழகான சிற்பங்களை இதில் நம்ம பார்க்க முடியுது. அப்படியே நமக்கு இது நெக்ஸ்ட்டு வாசல், அதாவது நம்ம தெற்கு வாசல் வழியாக போனோம். ஸோ வெஸ்ட்டு வாசல் அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்பவுமே அமைதியான ஒரு பிளேஸ் தான். ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் இந்த சிதம்பரம்னு பார்த்தோன்னா ஈக்குவேட்டர்கிட்ட ரொம்ப இருக்கிறது மையப்புள்ளின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லேருந்துலாம் நம்ம காமாக இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் சிதம்பரம் சொல்கிறாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல் அண்ட் காமாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் சொல்கிறாங்க. அது போலவே கோவில் என்ட்ரு ஆனோடனே அந்த பீஸ்ஃபுல் நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சது. நம்ம மனுஷங்க உடம்புல 9 ஓப்பனிங்ஸ் துவாரங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் கோவிலுக்குமே 9 என்ட்ரன்ஸுங்க இருக்குது. அதில் நம்ம உடம்புல 9 இருக்க மாதிரி 9 என்ட்ரன்ஸ் இருக்க மாதிரி இந்த கோவிலுக்குமே 9 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோவிலோட குளம். இந்த குளத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னா 4 கோபுரங்களும் ஒரு சர்டன் பாயிண்டில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தோடைய பிம்பம் தண்ணியில் தெரியுது. அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்பவே நிறைய மன்னர்கள் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்து இந்த கோவிலை ரொம்பவே நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. மெயினான கடவுள் தில்லை நடராஜர் தான். அவர் நாட்டியம் புரிகிற அந்த கோலத்தில் இருக்கார். நடராஜனாலே அந்த நாட்டியம் புரிஞ்ச ஒரு இது ஆனந்த தாண்டவம் புரிஞ்ச அந்த நடராஜர் தான் இங்கே இருக்கார். அவர் காலுக்கீழே ஒரு அரக்கனை போட்டு மிதித்து ஆனந்த தாண்டவம் புரிஞ்சிட்ருக்காரு. அவருடைய கட்ட விரல் உலகத்துடைய மைய புள்ளி, அதுதான் அது குறிக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடராஜருக்கும் காளிக்கும் ஒரு போட்டி நடந்ததாகவும் அதில் நடராஜர் தான் ஜெயிச்சதாக இருக்குது. அதனால் காளி ஊருக்கு வெளியே இருக்க ஒரு இடத்துல உக்கிரமாக இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வந்தோம்னா இங்கே தான் வருவோம். இது மூலமாக தான் நம்ம கர்ப்ப கிரகத்துக்கு போக முடியும். இந்த கோவிலோட வரலாறு நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே அழகாக பெயிண்டாக பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது படித்து பார்த்தோன்னாலே நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரிய வரும்.
பெயிண்டிங்க்கும் ரொம்ப அழகாக டிபெக்ட் பண்ணியிருக்காங்க. கஜசம்ஹாரம், ஜலந்திரவதம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. மோகினி வருகை. நீங்கள் இதெல்லாம் நம்ம சாமி கும்பிட்டு வரோம் இல்லையா, அதுக்கு வெளியே வந்து மேலே பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப 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 அழகாக செதுக்கியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வாழை மரமே பார்த்திங்கன்னா, வாழை மரம் மாதிரியே அந்த வடிவத்தில் வந்து பில்லர் எழுப்பி பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே வந்து மெயின் வந்து இங்கே வந்து பரதநாட்டியமுடைய ஒரு இதுதான். ஸோ அதுக்குண்டான அந்த போஸஸும் வந்து இங்கே அழகாக டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்தலம் வந்து ஆகாயத்தை குறிக்கிற ஸ்தலமாக இருக்குது. இங்கே வந்து பக்தர்கள் அவங்களால முடிஞ்ச பிரசாதத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கும்போது இப்படி இருந்திருக்கும்னு அதுக்கு உண்டான ஒரு பெயிண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து ஜஸ்ட் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து கேமரா அலவுட் இல்லை. உள்ளே வந்து இன்னுமே அற்புதமாக இருக்குங்க. அதை வந்து சொல்லவே முடியல. அவ்வளோ அழகாக வந்து சிற்பக்கலையில் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம் அப்படின்னா, ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படின்ற வகையில் வந்து நம்ம மூலஸ்தானத்தில் பெருமாளையும் பார்க்கலாம், சிவனையும் பார்க்கலாம். ஒரு இடத்துல நின்னபடி 2 பேரோடைய தரிசனமும் நமக்கு கிடைக்கும். நாங்கள் போகும்போது வந்து கூட்டம் ஓரளவுக்கு தான் இருந்தது. பெருமாள் வந்து நம்ம கிட்டவே போய் சேவிக்க முடியுது. ஆனால் வந்து நடராஜ பெருமாளை கொஞ்சம் தூரமாக இருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ரொம்ப கிட்டெல்லாம் போய் பார்க்க முடியல, அலோவ் பண்ணல. இங்கே வந்து அர்ச்சனை தட்டு ₹70 வாங்குறாங்க. நம்ம வந்து அர்ச்சனை செய்யணும், பூஜை பண்ணோன்னா அதுக்கு வந்து 100 ருபீஸ் கொடுத்தோன்னா பூஜை பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இங்கே அன்னதானமும் தினமும் இருக்குது. இன்னொன்று முக்கியமானது சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம்னா என்னன்னா, கடவுள் வந்து ஆகாயமாக இருக்காரு அப்படின்ற காட்டுற விதமாக வந்து இங்கே ஒரு விசேஷமான ஒரு இது நடக்குமா. அதுக்கு தான் வந்து சிதம்பரம் ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அது நடைமுறையில் செஞ்சிட்ருக்காங்களா இல்லைன்னு எனக்கு கிளியராக தெரில. பட் முன்னாடியெல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க. அது ஏதோ மேலே ஏறி பார்ப்பாங்க, ஏதோ விளக்கிட்டு பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த ஆகாயம் தெரியும். அதுதான் சிதம்பரம் ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து தெற்கு வாசல் வழியாகவே நம்ம வந்து எக்ஸிட்டும் ஆகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து தெற்கு வாசல் வழியாக நந்தி இருந்தது. அதே போல் தெற்கு வாசல் வழியாக நம்ம வெளியே வந்தோன்னா இங்கே வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க, மோர் குழம்பு, ரசம் கொடுக்குறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.